ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு, நம்முடைய வேத ஆராய்ச்சிக்கும் நாம் தெரிந்து கொண்ட அதிகாரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் அடுத்த ஒரு பகுதி ஆபிரகாமை மையமாக செய்திகளை சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய சகோதரனின் மகனான லோத்து என்பவனை குறித்தும், அவன் மனைவி, அவன் மகள்கள், அவன் மருமகன்கள், அவன் தங்கியிருந்த பட்டணம், குடியிருந்த வீடு, அந்த ஊர், அந்த ஊரார், அந்த ஊர் மக்கள், வாலிபர் முதல் கிழவர் வரை எல்லாவற்றையும் சேர்த்து 19ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் லோத்தின் அதிகாரம் என்று அதை தனியாக கவனித்தோம். லோத்தை குறித்து, லோத்தின் குடும்பத்தை குறித்தும் மிக தெளிவாக கடந்த 2 வாரங்கள் விளக்கமாக அதை குறித்து கவனித்தோம். இன்று ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். மீண்டும் ஆபிரகாமை மையம் கொண்ட அதிகாரம், ஆபிரகாமோடு தொடர்புடைய அதிகாரம். ஆதியாகம 50 அதிகாரங்களை கொண்ட புத்தகம், 2 பகுதிகள். முதல் பகுதி 1 முதல் 11 அதிகாரங்கள் 4 நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது. அந்த 4 நிகழ்ச்சிகளை நாம் வரிசையாக பார்த்து முடித்தோம். பகுதி 2 4 நபர்களை உள்ளடக்கிய பகுதி. அந்த 4 நபர்களில் 12ஆம் அதிகாரம் துவங்கி 50வது அதிகாரம் வரைக்கும் இந்த 4 நபர்களை குறித்து ஆதியாகமம் சொல்லியிருக்கிறது. ஆக இந்த 4 நபர்களில் முதலாவது நபரான ஆபிரகாம் என்பவரை குறித்து தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் துவங்கி 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது அந்த 4 நபர்களில் முதல் நபரான ஆபிரகாம் என்ற முக்கிய முற்பிதாவை குறித்து ஒவ்வொரு அதிகாரமும் சொல்லி இருக்கிற செய்திகளை சரித்திர பூர்வமாக, பூகோள ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து படித்து வருகிறோம். இந்த தொடர்ச்சியில ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். ஆக ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் உணர்த்தும் செய்திகள் என்று சில செய்திகள் உள்ளே இருக்கின்றன. ஒன்று, இந்த அதிகாரம் அந்த அபிமெலேக் என்ற ஒரு புரதேசத்து ராஜாவை மையமாக கொண்ட அதிகாரம். 2, திருமணமானவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கூறும் அதிகாரம் இந்த அதிகாரம். திருமணம் ஆகும் வரைக்கும் சிலர் நினைப்போம், திருமணம் ஆயிட்டா நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம், மேரேஜ் முடிஞ்சிட்டா இதெல்லாம் நமக்கு வராது, மேரேஜ் முடிஞ்சிட்டா இந்த காரியமெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன், இது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு திருமணம் ஆகாதவங்க நினைப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு இருக்கிற பல்வேறு ஆபத்துக்களை இந்த அதிகாரம் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறது. திருமணத்திற்கு முன் ஒரு ஆண், ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணை நேசிப்பான் அப்படி என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் திருமணத்திற்கு பின் ஒரு ஆண் ஒரே பெண்ணைத்தான் நேசிப்பான் என்பதற்கு ஊர்ஜிதம் கிடையாது. ஆக திருமணத்திற்கு பின் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை இந்த அதிகாரம் வெளியே காட்டி இருக்கிறது. திருமணமானவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அவர்கள் வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னவெல்லாம் இருக்கும் என்பதை இந்த அதிகாரம் சில செய்திகளை வெளிக்காட்டி இருக்கிறது. 3, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம்
அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கும் அதிகாரம். அபிமெலேக்கு ராஜா ஒரு அவிசுவாசி. அவனை சந்தித்த ஆபிரகாம் ஒரு விசுவாசி. ஆக இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற சம்பாஷணை, பேச்சுவார்த்தை, நிகழ்ச்சி, இவைகள் ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கும் இடையே நடக்கிற பிரச்சனை. அதை எப்படி தீர்ப்பது, எப்படி சந்திப்பது, எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பதை கூறும் அதிகாரம். நம்பர் 4, தேவன் தம் பிள்ளைகளின் பக்கம் எப்பொழுதும் நிற்கிறார் என்பதை நிரூபிக்கும் அதிகாரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். தேவன் தம் பிள்ளைகளின் பக்கம்தான் எப்பொழுதுமே நிற்கிறார். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் தம் பிள்ளைகளின் பக்கம்தான் எப்பொழுதுமே நிற்கிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக நிரூபிக்கிறது. இந்த ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். நம்பர் 5, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஊழியத்தை கூறும் அதிகாரம். இந்த அதிகாரத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சில ஊழியத்தையும் வச்சிருக்கிறாரு. அதையும் தேவன் வெளிப்படுத்துறாரு. ஆபிரகாம் வெறும் பிள்ளைக்காக காத்திருக்கிற விசுவாசி மட்டுமல்ல. ஆபிரகாம் வெறும் செல்வ செழிப்புக்காக தேவனை நம்புகிற விசுவாசி மட்டுமல்ல. ஆபிரகாம் தேவன் தமக்கு பிள்ளை கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் என்று அந்த பிள்ளைக்காக மட்டும் தேவனை தேடின பக்தன் அல்ல. அதையும் தாண்டி ஆபிரகாம் பிறர் பிழைப்பதற்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு பக்தன் என்பதை இந்த அதிகாரம் நிரூபிக்கிறது. ஆக ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் முகவுரையாக சொன்னால் இந்த 5 காரியங்களும் இந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை கவனிக்கலாம். இந்த அதிகாரத்துக்கு உள்ளே இருக்கிற நபர்கள் யார் யார்? நம்பர் 1, தேவன், காட். நம்பர் 2, அபிமெலேக், ஒரு புறதேசத்து புறவினத்து ராஜா. நம்பர் 3, ஆபிரகாம். நம்பர் 4, சாராள். இந்த 4 பேர்கள் மட்டுமே இந்த அதிகாரத்தில் உள்ளனர். 20ஆம் அதிகாரம் 18 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 18 அதிகாரங்களும் இந்த 4 பேரை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அதிலும் ஒவ்வொரு 3 வசனங்களும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லி சொல்லி அடுத்த செய்திக்கு போகிறது. ஆக ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் இந்த 4 நபர்களை உள்ளடக்கின அதிகாரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, ஆபிரகாம் கேராரில் குடியேறியது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை. பகுதி 2, அபிமெலேக்கை தேவன் கடிந்து கொண்டது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரை. பகுதி 3, அபிமெலேக்கு ஆபிரகாமிடம் கேட்டதும் செய்ததும். ஆதியாகமம் 20, 8 முதல் 16. பகுதி 4, ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபித்ததும் நடந்ததும். அவன் எப்படி ஜெபித்தான், அபிமெலேக்கு குடும்பத்திற்கு என்ன நடந்தது என்பதை கூறும் பகுதி. ஆதியாகமம் 20, 17 முதல் 18. இந்த அதிகாரத்தை இந்த 4 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றாய் கவனிக்கலாம். இப்பொழுது
பகுதி 1. ஆபிரகாம் கேராரில் குடியேறியது. ஆதியாகமம் 20 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஓகே, வசனம் 1. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். எவ்விடம் விட்டு? ஓகே, நம்பர் 1, எவ்விடம் விட்டு. ஏன் கேராரூருக்கு குடியேறினான்? இதுதான் மிக முக்கியம். இவ்வளவு வருஷம் அவரு மம்ரேயிலே இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? எப்ப சொல்றோம்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனியுங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்படி என்றால் ஆபிரகாம் இந்த மம்ரேயில் தான் நீண்ட வருஷங்கள் குடியிருந்தார். இப்பொழுது 20ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவர் கேராரூரில் குடியேறுகிறார் என்று. கவனிப்போம். ஏன் ஆபிரகாம் கேராரூரிலே குடியேற வேண்டும்? இவ்வளவு நாள் அங்கேயே இருந்திருக்கணும் இல்லையா? ஏன் இங்கிருந்து அவர் அவ்வளோ தூரம் குடியேறணும்? அதுக்கு முன்னாடி அவர் இருந்தது இங்க இருந்தார் பக்கத்துல. இப்ப இவ்வளோ தூரம் போயிட்டாரு கேராரூருக்கு. சோ மம்ரே இங்க இருக்குது, இங்க இருந்து அங்க போயிட்டாரு. எதுக்காக அவ்வளவு தூரம் அவர் குடியேறணும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்களை யூகிக்க முடிகிறது. சில காரணம் ஏன் அப்படின்னா, இந்த 20 வருஷம் அவர் மம்ரேல தங்கி இருந்த பிறகு அவர் குடியேறிய போற இடம் கேராரூர். ஏன் குடியேறினாரு அப்படின்னா, நம்பர் 1, ஒரு ரீசன் என்னவா இருக்கலாம், சோதோமுக்கு நடந்தத அவர் கண்கள் கண்டுச்சு. அதனால இனிமே பக்கத்துல அந்த சோதோமுக்கு ஊர் பக்கத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். எப்படி? வெடிகாலையில கந்தகமும் அக்னியும் சோதோமுல இறங்குறப்ப புகையெல்லாம் எழும்புது, புகைக்காடா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அந்த பட்டணத்தை பார்க்கிறாரு. அப்ப அது பார்க்கக்கூடிய தூரத்துல தான் இருக்குது. இப்ப என்ன பண்றாரு? அந்த சோதோம் எரிஞ்சு போச்சு, லோத் அந்த ஊர்ல இருந்து கிளம்பியாச்சு. அவங்க எங்க போனாங்க, என்ன பண்றாங்க, எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இப்போ ஆபிரகாம் இருக்கிற ஊர்ல இருந்து எப்ப பார்த்தாலும் சோதோம் ஞாபகமாவே இருக்குது. ஏன்னா அது கண் காண அந்த ஊர் இருக்கும், உடனே அந்த ஞாபகம் வரும் அவருக்கு. அதனால அந்த பழைய ஞாபகம் வந்தா அவரால் அதை நினைக்காத இருக்க முடியல. ஏன் நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் அந்த பழைய மம்ரேயிலிருந்து, குடியிருந்த மம்ரேயிலிருந்து கிளம்பி கேராருக்கு போயிருக்கலாம். இது ஒரு காரணமா இருக்கலாம். நம்பர் 2, லோத்தின் மகள்கள் லோத்தினிடத்துல நடந்துகிட்ட விதம், முறை, இது அங்க இருக்கிற அந்த கானானியர் மத்தியில பரவி இருக்கலாம். புறவினத்து மக்கள், ஒரே தெய்வத்தை வழிபடாதவர்கள். ஆக இந்த லோத்தினுடைய மகள்கள் தன் தகப்பனிடத்தில் பிரவேசித்து பிள்ளைகளை பெற்றார்கள் என்ற செய்தி கூட அங்க இருக்கிற கானானியர்களுக்கு பரவி இருந்து அது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையா இருந்திருக்குமானால், அது ஆபிரகாமுடைய கௌரவத்திற்கும் மானத்திற்கும் இழுக்கை சேர்ப்பது போல் இருந்திருக்குமானால் அவர் அங்கே நீண்ட நாள் தங்கிய யோசித்திருக்கலாம். ஆகவே அவர் மம்ரேயிலிருந்து கிளம்பி சூருக்கு போய்விடலாம்
என்று நினைத்திருக்கலாம். அவர் குடியேறுவதற்கான காரணங்களை பார்க்கிறோம். 3, லோத்தினுடைய குடும்பத்தில் நடந்ததை கானானியர்கள் ஆபிரகாமிடம் விசாரித்திருக்கலாம். ஏன்னா ஆபிரகாமும் லோத்தும் உறவினர் என்று அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சோ லோத்தினுடைய குடும்பத்துல நடந்த காரியத்தை ஆபிரகாம் கிட்ட எப்போ வந்து பேசி இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். லோத்தினுடைய குடும்பத்தை நினைச்சு கூட ஆபிரகாம் கவலைப்பட்டிருக்கலாம். ஐயோ அவனுக்கு இப்படி நடந்துருச்சு, ஐயோ அவன் எல்லாத்தையும் இழந்துட்டானே, ஐயோ அவன் வீடு வாசல் நிலம் எல்லாம் மந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் கையோட வெளியே வந்தானே, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சான், அவன் பெருத்த திரள் கூட்டத்தை ஐஸ்வர்யத்தை கொண்டவனா இருந்தான், அவன் இப்படி ஒன்றுமில்லாத போயிட்டானே அப்படின்ற கவலை கூட ஆபிரகாமுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் யாரையும் வெறுக்கல. லோத்த யுத்தம் நடந்தப்ப போய் ஆபிரகாம் தான் மீட்டு வந்தார், 2 பேரும் பிரிஞ்சு போன பிறகு கூட. அப்படி இருக்கிறப்ப லோத்துக்கு இப்படி நடந்துருச்சே, லோத்து எல்லாத்தையும் இழந்துட்டானே, லோத்து ஒண்ணும் இல்லாத போயிட்டானே அப்படின்ற கவலை கூட அவருக்கு இருந்திருக்கலாம். ஆகையினால அந்த கவலையிலிருந்து அவர் வெளியே வர்றதுக்காக கூட அந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போய் குடியேறி இருக்கலாம். நம்பர் 4, கேரார் ஊருக்கு ஏன் ஆபிரகாம் போய் குடியேறணும் அப்படின்னா, ஒருவேளை மம்ரேயை விட கேராரு ஊர் ரொம்ப செழிப்பா இருந்திருக்கலாம், பசுமையா இருந்திருக்கலாம், மந்தைகளுக்கு வசதியா இருந்திருக்கலாம். ஏன் ஆபிரகாம் தான் குடியிருக்கும் மம்ரேயை விட்டு இன்னொரு புதிய இடமான கேரார் ஊருக்கு போய் குடியேறினார் என்பதற்கான காரணங்கள் இவைகள். ஓகே, பகுதி 2. அபிமெலேக்கை தேவன் கடிந்து கொண்டார் என்று சொல்லுகிறது. வசனங்களை கவனியுங்கள். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஏன் தேவன் அபிமெலேக்கை கடிந்து கொண்டார் என்ற செய்தி வரிசையாக 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அபிமெலேக்கு என்றால் ராஜாவின் தந்தை என்று பொருள். ஃபாதர் ஆஃப் எ கிங், அவன் பெயருக்கு பொருள். இவன் கேராரூர் ராஜா. இந்த இடத்துல அபிமெலேக் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதே போல 3 இடங்கள்ல இதே பெயர் வரும். ஆனா 3 வெவ்வேறு ஆட்கள். ஆக 3 அபிமெலேக்க குறிச்சு வேதம் சொல்லி இருக்கிறது. 1 ஆபிரகாம் சந்தித்த அபிமெலேக்கு, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல வரும் அபிமெலேக். 2 ஈசாக்கு சந்தித்த அபிமெலேக். சோ ஈசாக்கு கானானில் குடியிருக்கும் போது அவனும் இன்னொரு அபிமெலேக் ராஜாவை சந்திக்கிறான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதை சொல்லுகிறது. ஆக அந்த அபிமெலேக்கு வேறு, அல்லது இந்த அபிமெலேக்குடைய குடும்பத்திலிருந்து வருகிற ராஜாவுக்கு பட்ட பெயராக கூட இது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வருகிற அபிமெலேக்கு வேறு, ஆதியாகமம் 26இல் வருகிற அபிமெலேக்கு வேறு. பெயர் ஒன்று போல் இருக்கலாம். ஆபிரகாம் சந்தித்த அபிமெலேக்கு ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு சந்தித்த அபிமெலேக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேருமே வேறு வேறு நபர்கள். 3 தாவீது கூட அபிமெலேக்கு என்ற ஒரு ராஜாவை சந்திக்கிறான். அவன் அங்கே வேஷம் மாறி போனான் என்று வேறு ஒரு பெயர்ல அவனை குறித்து வாசிக்கலாம். ஆக 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம், சங்கீதம் 34 இவைகளை வாசித்தால் அங்கேயும் அபிமெலேக்கு என்ற பெயர் வருகிறது. ஆக வேதத்துல 3 இடங்களிலே 3 நபர்கள் இந்த பெயரை கொண்டவர்களாக இருந்தார்கள். அபிமெலேக்கு என்ன தப்பு பண்ணான்? என்ன ப்ராப்ளம்? இந்த அதிகாரத்துல பிரச்சனை இருக்குது,
பிரச்சனைக்கு தீர்வும் இருக்குது. ஆக என்ன பண்ணா அப்படின்னா, அவன் ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் என்று 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. கவனியுங்கள். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஆபிரகாம் ஒன்னு சொன்னாரு, அதை கேட்டுட்டு அபிமெலேக்கு சாராளை அழைக்கிறாரு ஆள் அனுப்பி. இப்போ ஆபிரகாம் என்ன தவறு செய்தாரு? இந்த ஒரு வசனத்துல, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 2 பேருடைய தவறுகள் இருப்பது போல தெரியுது. ஒன்னு, ஆபிரகாம் தன் மனைவிய சகோதரி என்று சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 2, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை அபிமெலேக்கு அழைத்தான், ஆள் அனுப்பி அழைப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2வது வசனத்தில் 2 பேருடைய தவறுகள் உள்ளே இருப்பதாக காண்கிறோம். கவனிங்கள். இதே போல ஒரு பிரச்சனையை 20 வருஷத்துக்கு முன்பு சந்தித்திருந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதை சொல்லுகிறது. ஆபிரகாம் முதல் கானானில் குடியேறிய போது அவர் அந்த கானானில் பஞ்சம் வந்ததாலே எகிப்திற்கு போனார். எகிப்திலே சாராள் மிகவும் அழகுள்ளவளாய் இருந்தாள் என்பதை கண்டு எகிப்தின் ராஜா அவளை அழைப்பித்தான். அதிலும் கூட அந்த இடத்திலே ஆதியாகமம் 12:11 முதல் 20 வரை வாசிச்சா, அங்க ஆபிரகாம் தன் மனைவிய சகோதரி என்று சொன்னதாக இதே போல் ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. கவனியுங்கள். அது நடந்த பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது இருக்கும், சாராளுக்கு 65 வயது இருக்கும். ஆனால் இந்த இடத்திலே திரும்பவும் நடக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது இருக்கும், சாராளுக்கு 89 வயது இருக்கும். எப்படி? 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஒரு உற்பவ கால திட்டத்தில், அதாவது இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நான் வருவேன், சாராள் கையில பிள்ளை இருக்கும் அப்படின்னு தேவன் சொன்னதாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் நான் வந்தா சாராள் கிட்ட பிள்ளை இருக்கும் அப்படின்னா, சாராளுக்கு பிள்ளை பிறந்தது 90 வயசு. இப்போ அந்த 1 வருஷம் முன்னாடி இந்த 20ஆம் அதிகாரத்தின் சம்பவம் நடக்குது. அப்பனா சாராளுக்கு வயது 89. சரி, எப்படி சாராள் 89 வயதுல கூட இவ்வளோ ஒரு கவனத்தை ஈர்க்கிற நபரா இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. என்ன காரணம்? இந்த ராஜா சாராள அழைச்சா, சாராள் பார்வைக்கு அழகுள்ளவளும் தெரிஞ்சிச்சு, எகிப்துல நடந்ததும் அதுதான், கேரார் ஊர்ல கானான்ல நடக்கிறதும் அதுதான் அப்படின்னு. ஆனா 2-3 வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, சாராளுக்கு தேவன் அந்த புது பலத்தை சரீரத்துல கொடுத்துட்டாரு. இந்த ஃப்ரெஷ் ஸ்ட்ரென்த் இருக்குது, நியூ ஸ்ட்ரென்த், அந்த புது பலன் அவளுக்கு வந்துச்சு. ஏன்னா அவ ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சுன்னு சொன்னா, என் புருஷன் கிழவன் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவன் கிழவன் ஆயிட்டாரு, நானும் கிழவி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தேவன் அதை கேட்டு அவளை பிள்ளைய பெற்றெடுக்க கூடிய ஒரு நல்ல திடகாத்திரமான சரீரத்தின் பலனை அவளுக்கு கூட்டி கொடுத்திருக்கணும். இது ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கணும், டிவைன் சேஞ்சா இருந்திருக்கணும் இந்த 89 வயசுல கூட அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார், சாரார் வயது ஆனா கூட அதே இளமையோட அதே அழகோட அப்படியே இருந்தாங்க அப்படின்னு, அவங்களுடைய சரீரத்தின் அழக அந்த வயசுல கூட எல்லாரும் பார்க்கும்படி இருந்தது அப்படின்றத கோடிட்டு சொல்றாங்க. ஆக 2 காரணங்கள்
சாராளுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எந்த ஒரு மனுஷனும் கேள்வி கேட்கறது உண்டு. 89 வயசுல ஒரு ராஜா ஒரு பெண்ணை பார்த்து வர சொல்றான் அப்படின்னா அந்த பெண் கிழவியா இருந்திருக்க முடியாது. அந்த பெண் நல்ல இளமையோட பார்ப்பதற்கு அழகுள்ள பெண்ணா இருந்ததுனால அந்த ராஜா கூட அழைப்பிச்சான் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ சாராளுடைய வயசு, ஆபிரகாமுடைய பின்னணி, இதை பார்த்துட்டு வரோம். எதுக்காக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நடந்த தவறையே திரும்பவும் ஆபிரகாம் செய்ய வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கவனிங்க, இந்த அதிகாரத்துல ரெண்டத்தையும் கோர்வை பண்ணி கவனிச்சா தெரியும். ஏன் ஆபிரகாம் சாரால தன் சகோதரின்னு சொல்லணும், மனைவின்னு ஏன் சொல்லல அப்படின்னு. கவனிங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் இதே சம்பவம் நடக்குது. அப்போ ஆபிரகாம் இருந்தது எகிப்து. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ ஆபிரகாம் இருந்தது கேரார், ஊர் அப்படின்னு இடம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் பார்வோன் என்ற ராஜாவுக்கு முன்னால நின்று இந்த பிரச்சனையை சந்திக்கிறான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அபிமெலேக்கு என்ற ஒரு ராஜாவுக்கு முன்னிருந்து இந்த பிரச்சனையை சந்திக்கிறான். ஓகே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் எகிப்தை விட்டு வந்துடுறாரு. இந்த பிரச்சனைக்கு பிறகு எகிப்தை விட்டு வராரு. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கேராரை விட்டு வரல, கேரார்லயே தங்கி இருக்கிறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அந்த ராஜா ஆபிரகாம கேள்வி கேட்டப்ப ஆபிரகாம் மௌனமா இருந்தாரு, மௌனத்தில் பதில் அளிச்சாரு. ஆனால் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல ராஜா கேள்வி கேட்டப்ப காரணங்களை சொன்னாரு. ஒரே மாதிரி ஒரு சம்பவம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில நடக்குது.